வணக்கம் நேர்களே, சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு சமீபத்தில் பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு விஜயதரணி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்காக போவாங்க. நீங்கள் ஒரு நாள் கட்சி மாதிரி டக்குன்னு எம்எல்ஏ சீட்டு இழந்துட்டீங்களே. ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவாக மாறிட்டீங்க. நானே தானே ரிசைன் பண்ணேன். நீங்கள் சீட்டை நான் இழக்கலாம் இல்லை, அது வார்த்தை தப்பு. நானே ரிசைன் பண்ணிட்டு தான் இன்னொரு கட்சியில் இன்னால் முன்னாள் ஆயிட்டீங்கல்ல. ஆமாம், பரவாயில்ல. அதனால என்ன, அந்த முன்னாளுங்கிறது நன்மைக்காக கூட இருக்கலாம்ல. இப்போது பாஜகவுக்கு போயிருக்கீங்க. அடுத்து ஒரு 2 நாளில் பிரதமரோட மீட்டிங்கில் பிரதமருக்கு அருகிலே அமர்ந்துருந்தீங்க. இந்த வெல்கம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல அவர் என்னை பார்த்த உடனே ஸ்வாகத்தம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே நமஸ்தே ஜி சொன்னேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸ்வாகத்தம்னு ஒருத்தரை சொல்லணுன்னா அது நல்வரவு, தமிழில் நல்வரவு, வெல்கம் இங்கிலீஷில். அப்போது நம்மளை பற்றின முழு டேட்டாவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் ஸ்வாகத்தம் சொன்னாருங்கிறது பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு தெளிவோட இந்த நாட்டின் பிரதமர் இருக்கிறாரு. சின்ன விஷயந்தான் இது. அப்போது அவர் ஒரு பெரிய விஷயம், பெரிய பூஸ்டப் தான். எனக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி, என்கரேஜ்மெண்ட்டு. இப்போ நாட்டுடைய பிரதமர் எவ்வளவோ மக்களை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். அந்த இடத்துல நம்ம பற்றின டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும்னு என்ன இருக்குது? அவர் இந்த அளவுக்கு பார்த்த உடனே நம்ம யார் என்ன எல்லா டேட்டாவும் அவர் கையில் இருக்குது, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது எல்லா விஷயமும். அப்படி தெளிவான ஒரு டால் லீடர் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கார். தொடர்ந்து 3வது முறை 2024 இந்த நாட்டுடைய பிரதமராக பாஜக ஆட்சியில் அவர் தலைமை ஏற்பார். அதில் மாற்றுக்கருத்து. இதே மாதிரி வெல்கம் சோனியா அவங்கள பார்க்குறப்போ, ராகுல் அவங்கள பார்க்குறப்போ உங்களுக்கு இருந்தது இல்லையா? இல்லை, எப்பயுமே கொடுத்தா அப்படிலாம் சொன்னதில்லை. ஆனால் பார்க்குறப்ப அவங்க அவரியுன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். ஆனால் அதே நேரம் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கள்ட்ட. இத்தனைக்கும் எங்கள் அம்மா அவரோட ராஜீவ்காந்தியோட மரணத்தின் போது, படுகொலையின் போது அடிபட்டவங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதான் என்னோட கேள்வி. தான் நீங்கள் ஒரு எமோஷ்னலாக கனெக்டான ஒரு குடும்பம். அவங்க இன்னும் சொன்னால் அவங்க அம்மாவுக்கு அவங்க கடைசி காலம் வரைக்கும் காது கேட்காது அந்த பாம் பிளாஸ்டால் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு எமோஷ்னலாக காங்கிரஸோட கனெக்டான ஒரு குடும்பம் எப்படி ஒரு நாள் டக்குன்னு தூக்கி போட முடிஞ்சு காங்கிரஸ்? இல்லை, அது எங்கள் அம்மாவும் தான் காரணம். எங்கள் அம்மா கட்சியில் ஒரு பொறுப்பில் பல ஆண்டு 70s இருந்தாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியை ரொம்ப நேசித்தவங்க தான், இல்லைன்னு இல்லை. பரம்பரையாக 80 ஆண்டு காலமாக எங்கள் குடும்பம் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை குடும்பம், அது போக காங்கிரஸ் குடும்பமாக தான் இருந்துடும். ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட வேள்வியில் ஈடுபட்ட குடும்பம், எல்லா பாரம்பரியமும் இருக்குது. ஆனால் அம்மாவும் பல நேரங்களில் அவ்வளோ பெரிய ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, அவ்வளோ பெரிய சர்ஜரி அண்டர்கோ பண்ணி அந்த பாம்பிளாஸ்டில் பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் இந்த தகவல்கள் அவங்க காந்தி ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு நாள் கூட ஒரு தொலைபேசி வாயிலாவது அவங்கள கனெக்ட் பண்ணுங்கன்னு கூட சொன்னது கிடையாது என்கிட்ட. அது மாதிரி ஒரு இறுக்கமான மனநிலை கொண்டவர்கள் காங்கிரஸ்லேயும் கண்டுக்கவே இல்லை. அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தம் உண்டு. உங்களுக்கு சீட் கொடுத்தவருடைய பின்புலம் இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்திருக்கும். இல்லை, தெரியவே தெரியாது. தாத்தாவுடைய பின்புலம், அம்மா அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப வருஷம், 23 ஆண்டு காலம் நான் கட்சியில் வேலை பார்த்த பிறகு எம்பி சீட் கேட்டு கேட்டு கிடைக்காம போய் ஒரு தடவை சில லீடர்ஸ் சரி அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அம்மாட்ட பரிந்துரை பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க இந்த ஐயா கலைஞர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குறாங்க. கேட்டப்ப 11 கேட்குறப்ப அவர் அந்த 63 சீட்டில் அந்த ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா சீட், இது 62க்கு மேலே ஒன்று. இது அந்த கன்னியாகுமரியில் ஒன்று கேட்குறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கோட்டை, அந்த விளவங்கோடு அந்த அதை கொடுங்க, அங்கே டிஎம்கே காங்கிரஸ் ஒன்றும் ஜெயிக்காது, அதை சும்மா கொடுத்து விடுங்க, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டாம் வெறுப்பா தூக்கி போட்ட சீட் அது. அந்த சீட்டில் என்ன நிறுத்துகிறாங்க. அங்கே கடின உழைப்பின்பால் மக்களுடைய ஏற்புடைய தன்மையின் காரணமாக அங்கே பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறேன். 5 எம்எல்ஏ நீங்கள் ஒருத்தர், 5 எம்எல்ஏ, நான் ஒருத்தர், ஒரே பெண் எம்எல்ஏ. இப்படி இவ்வளோ பெரிய எதிர்நீச்சல் போட்டு 2011 ஜெயிச்சேன்னா தொடர்ந்து 3 முறை அதை தக்க வைக்கிறேன். அந்த இதை அதில் கட்சியோட பலம் மட்டுமே கிடையாது, என்னுடைய உழைப்பும் பலமும் மிக கணிசமாக உள்ளது. அதனால தான் 3 முறை அங்கே நான் ஜெயிச்சேன். அதனால தான் நீங்கள் அந்த எல்லோரும் படுதோல்வி அடைந்த தேர்தலில்
வெற்றி பெற்ற 5 பேரில் நீங்கள் ஒருத்தர். அதனால தான் திரும்ப உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் எனக்கு எதுவுமே செய்யலன்றது சரியா? வெறும் சீட்டு கொடுக்கறது மட்டும் போதாதுல்ல, தலைமை பண்புகளில் பெண்களை திறமை மிக்கவர்களை ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் காங்கிரஸில் இருக்கிற மிகப்பெரிய தொய்வு. அப்படியே சீட்டு கொடுத்து ஓரமாக ஒதுக்கி யசோதாமா மாதிரி ஒதுக்கி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், இவங்களோட ஆட்டிடியூட்லாம் தெரியும். ஒரு காலத்தில் சீட்டு கொடுக்காம வயசாயிடுச்சுன்னு சொல்லி கழட்டி விடுவாங்க. இந்த புத்தியெல்லாம் உண்டு. அந்த திறமையை அங்கீகாரப்படுத்தி ஆரோக்கியம் வயதெல்லாம் இருக்கும்போதே பெண்களை உயர்ந்த தளங்களில் கொண்டு வந்தால் தானே கட்சிக்கு அதுக்குண்டான நன்மை இருக்கும். எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் என் சீட்டோட வேக்கன்சி இருக்கும். நான் ஒரு எம்பியாக ப்ரமோட் ஆனால் என்னோடய தொகுதியில் இன்னொரு ஒரு பெண் எம்எல்ஏவாக வரலாம். எந்த சூழலில் நீங்கள் வெளியில் போகணுன்னு முடிவெடுத்தீங்க? நீங்கள் சில வருடமாக அதிருப்தியில் இருக்கீங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். எந்த சூழலில் அந்த முடிவு எடுத்தீங்க? அது ஒருவேளை உள்ளிருந்து நிர்பந்திக்கப்பட்டதா? இல்லை, அதாவது 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று காங்கிரஸில் உள்ள தொய்வு. நீங்கள் காங்கிரஸ் தொய்வான நேரங்களில், சிரமமான நேரங்களில் பயணித்தவங்க, நம்மலாம் கடினமாக காங்கிரஸ்க்கு வேண்டி உழைப்பை கொடுத்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் பெண்களை தலைமை பொறுப்புகளில் கொண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மறுதளிக்கிற மனநிலை, எப்பயுமே மறுப்பு தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லீடருக்கு எலெக்ட் ஆனாலும் ஃப்ளோர் லீடராக கொண்டு வர மாட்டாங்க. 2 தடவை நடக்குது. இப்போது 2வது தடவை வேகன்சி வரும்போது கொண்டு வரக்கூடாது, ஒரு ஆணுக்கு தான் கொடுக்கணும். ஃப்ரண்ட் லைனில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது ஃப்ரண்ட் லைன் லீடராக இருக்கேன் பல ஆண்டு காலம். ஃப்ரண்ட் லைன்லேருந்து பேக் சீட் பண்ணுறாங்க திமுக வந்த உடனே. திமுகவும் காங்கிரஸில் உள்ள ஆளுங்களும் சேர்ந்து பேக் சீட்டில் பர்பஸாக தள்ளி கொண்டு போகிறாங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் லைன் லீடர்ஷிப்பில் மீண்டும் வந்துடக்கூடாதுன்ட்டு இந்த செகண்ட் டைம் அவர் தலைவராக்குறாங்க. ஆக்கும்போது மீண்டும் ஃப்ளோர் லீடர் வேகன்சி வருது. அதுலேயும் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு மறுக்கிறாங்க, லீடர்ஷிப் இதை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அதுவும் வேகன்சி வருது. வெரி நெக்ஸ்ட் போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் கிடையாது, ஜெனரல் செக்ரட்டரி தான் வெரி நெக்ஸ்ட் போஸ்ட். அதில் நான் இருக்கேன். அதில் ப்ரமோட் பண்ண சொல்லி சிலர் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறாங்க, அவங்கள அதில் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி ஹார்ட்லேண்டு, ஹிந்தி பெல்ட்லேருந்து தான் கொடுப்போம், தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க மனநிலை என்ன? தமிழ்நாட்டிலேருந்து மகளிர் காங்கிரஸில் கூட தலைமை பதவிகள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பாஜகவை பாருங்கள். திருமதி வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டிலேருந்து அகில இந்திய மகிழா மோர்ச்சா பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் போகிறாங்க, செயல்படுறாங்க, திறமையாக இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டிலேருந்து யாரையும் கவர்னர் ஆக்கியிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சகோதரியை. ஒரு ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டுக்கு. அப்படி பாஜகவில் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது காங்கிரஸில் எந்தவித தலைமை பொறுப்புகளில் பெண்கள் வரக்கூடாது, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்காங்க. இது மட்டும் எனக்கு புரியுது. காங்கிரஸில் பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் பெண்கள் நீங்கள் ஒருத்தர் தான். ஆமாம். ஸோ அப்போ உங்களை டார்கெட் பண்ணுறத ஒட்டுமொத்த பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான். ஏன்னா இப்போ பாருங்க, அவங்க ஜோதிமணி கூட இருக்காங்க. அவங்க தொகுதியில் என்ன கலடா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 5 வருஷம் எம்பியாக இருந்திருக்காங்க. அடுத்தது அவங்கள எம்பியாக தொடரணும். ஆனால் அவங்க சூழ்நிலையை பாருங்க, உள்ள எப்போ பார்த்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்காங்க. காங்கிரஸினுடைய குணாதிசயம் இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸில் அணிகள் இருக்க தான் செய்யும். அணிகள் இருக்கவங்க, ஆனால் தலைமை பொறுப்புகளில் ஒருத்தர் வரணும்னா அவங்கள, அதாவது முதல்ல காங்கிரஸ் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி உள்ளடி பிரச்சனைகளை நிறுத்தணும்னா பெண்களை எம்பவர் பண்ணணும். பெண்களுக்கு எதிராக தான் டார்கெட்டு. வேறு எதாவது ஆம்பளை எம்எல்ஏக்கு எதிராக எதாவது பண்ணுறாங்களா? இல்லை ஆம்பளை எம்பிக்கு எதிராக எதாவது பண்ணுறாங்களா? அப்போ பொம்பளைங்கன்னா சாஃப்ட் டார்கெட்ஸு. இவங்களுக்கு டார்கெட் பண்ணால் அவங்கள காலி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான், இதே தான் பண்ணுறாங்க. எதிர் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரே நாளில் இன்னைக்கு வரைக்கும் விமர்சித்து நாளைக்கு எதிர் கேம்பில் போய் அப்படியே ஆதரித்து பேசணும், அந்த முடிவை ஏன் எடுக்கிறீங்க? இப்போ எதிர் சித்தாந்தம் சொல்றீங்க. நீங்க எதிர் சித்தாந்தம், அப்படி ஒரு சித்தாந்தம்லாம் எனக்கு தெரியல. நான் ஒரு நேஷனல் பார்ட்டிலேருந்து இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன். நான் அப்படிதான் அதை பார்க்கிறேன். இது எதிர் சித்தாந்தம், மதச்சார்பற்ற காங்கிரஸ் அப்படின்னு தானே அவங்க முத்திரை பதிக்கிறாங்க. அது பாஜக மதச்சார்பற்ற பாஜகன்னு சொல்றாங்களா? நீங்க அதை ஏன் மதச்சார்பற்ற, அவங்க மத சார்புடைய சாயத்தை பூசுறாங்க. அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற தன்மை இருக்கிறத உணர்ந்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக் முழுமையா ஒழிச்சிருக்காங்க. அந்த மதச்சார்பற்ற தன்மை இருந்ததுனால தான் அந்த உதவி வந்திருக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு. இல்லைன்னா எப்படி உதவி செஞ்சிருப்பாங்க? இஸ்லாமிய பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்தில் சம உரிமை சட்டமாக்கியிருக்காங்க. காங்கிரஸ் பண்ணிச்சா இதை?
பெரிய மதச்சார்பற்ற வேஷம் இருக்கிற காங்கிரஸ் என்னைக்காவது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை கொடுத்தாங்களா? இல்ல. ஆனா மத சாயத்தை பூச்சி இவங்கெல்லாம் தேவையில்லாம இதே சொல்றாங்க பல்வேறு விஷயங்களை. ஆனா பாஜக தான் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. அதை தான் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் உள்ளார்ந்து போய் பார்த்ததுல நான் உண்மையா உணர்ந்தேன். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இப்ப பாஜக வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்தீங்களா? காங்கிரஸ் இருக்கும்போதே உணர்ந்துதான் நான் வந்து பல்வேறு உங்க மேடையில நம்ம டிவியில கூட நிறைய தடவை முத்தலாக் விஷயத்தை ஆதரிச்சு நீக்கினதை ஆதரிச்சு பேசியிருக்கேன். சொத்தில் சம உரிமை கொடுத்ததை ஆதரிச்சு பேசியிருக்கேன். ராமர் கோயில் பத்தி 400 வருஷ கோரிக்கை மக்களோடது, அது கட்டுறது தப்பே கிடையாதுன்னு ஆதரிச்சு பேசியிருக்கேன். பொது சிவில் சட்டம் 370 நீக்கினது சரின்னு பேசியிருக்கேன். பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் அப்போஸே பண்ணலை. ஆனாலும் வெளியில ஒரு அப்போசிஷன் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க, சும்மா சோ கால்ட் அப்போசிஷன். ஆனால் 370 நீக்கினதுனால இன்னைக்கு காஷ்மீரில் பாருங்க வெடிகுண்டு சத்தமே கிடையாது, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை காங்கிரஸில் இருந்த போதே ஆதரிச்சவன் நான். ஆனால் அதே நேரம் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஆதரித்த விஷயங்கள் தான். ஆனா அந்த காங்கிரஸ்க்கு தைரியம் கிடையாது. அப்ப நீங்க காங்கிரஸ்ல இருக்கப்பவே சாஃப்ட் ஹிந்துத்துவா மைண்ட்ல இருந்தீங்க? கிடையாது, அது பேர் சாஃப்ட் ஹிந்துத்துவா கிடையாது. அது பேர் வந்து அந்த விஷயங்கள்ல இணக்கத்தன்மை உண்டு, இதெல்லாம் நாட்டுக்கு தேவைன்னு நம்பினது. நீங்க இந்துத்துவா அப்படிங்கிறத என்னமோ ஒரு ஒரு தவறான ஒன்றா நீங்க பார்க்குறீங்க. ஹிந்துஸோட ப்ராக்டிஸ் இந்துத்துவாவா இருக்கலாம், புரியுதுங்களா? அதனால் இப்போ நான் ஒரு பார்ன் ஹிந்து, நான் அதை வந்து ஒரு தவறுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்களும் தான் பார்ன் ஹிந்து, இப்போ இது தப்புன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? எனக்கு அதான் புரியல. அப்படின்னு சிறுபான்மையா இருக்கவங்கள தொடர்ந்து தாக்குவது, அவர்களுக்கு எதிராக என்ன தாக்குதல் நடந்திருக்கு? இல்ல நீங்க இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இதை முன்வைக்கிறாங்கல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? காங்கிரஸ் பீரியட்ல தான் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், காங்கிரஸ் பீரியட்ல தான் அத்தனை இஸ்லாமியர்கள் ஜெயிலில் தள்ளப்பட்டாங்க, காங்கிரஸ் பீரியடில் தான் அவர் ஸ்டீஃபன் அவரோட கொலை நடக்குது, கிறிஸ்தவர் அவரோட கொலை நடக்குது, எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல நடக்குது. ஆமா, நீங்க உண்மை அதுதான். காங்கிரஸ் பீரியட்ல தான் இவ்வளவு நடக்குது. இப்ப எங்கேயாவது இஸ்லாமியர்கள் ஜெயிலுக்கு போறாங்களா? இப்ப எங்கேயாவது பாம் பிளாஸ்ட் நடக்குதா? ஒண்ணுமே இல்லையே. பெங்களூர்ல இப்ப நடந்துச்சு ஒரு பாம் பிளாஸ்ட். எது? ராமேஸ்வரம் கேஃபேல. அது இப்ப காங்கிரஸ் பீரியட்ல தானே அங்க நடக்குது. இப்ப நீங்க அங்க ஸ்டேட்ல காங்கிரஸ்ல இருக்குது, லாண்ட் ஆர்டர் காங்கிரஸ் கிட்ட தானே வருது. காங்கிரஸ் பீரியட்ல கர்நாடகால இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே வெடிகுண்டு போட்டாங்க பாருங்க. இதுதான் ஏதோ நடக்குது. இதை கொஞ்சம் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஜக ஆட்சியில் இருக்கும்பொழுது பாஜக இருக்கும் மாநிலங்கள்ல எல்லாம் எந்த சலசலப்பும் இல்லை, நிம்மதியா இருக்காங்க, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, காஷ்மீர் உட்பட. மணிப்பூர் வன்முறை நடந்துச்சு, அது எந்த ஆட்சியில மேடம்? மணிப்பூர் வன்முறையை பொறுத்தவரை அங்க இரு பிரிவினருக்கான ஒரு வன்முறை நடக்குது. அங்க இல்ல, ரெண்டுமே பாஜக இருந்த மாநிலம் தான் இதுதான். ஆனா ரெண்டு குரூப்ஸுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கிற ஒரு முடிவுல மத்திய அரசு இருந்தது தான். அந்த அளவுல வந்து சில நடவடிக்கைகள் எடுத்து இன்னைக்கு மொத்த பேரையே அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க. பிரச்சனை பண்ண எல்லார் மேலேயும் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் கன்விக்ஷன் கொடுப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட பிரச்சனை என்னன்னு. அப்போ பாஜக எவ்வளவு நியாயமா நடந்திருக்குதுன்ட்டு அப்பதான் நீங்க உங்களுக்குலாம் புரியும். இப்போ புரியாது. அதை வச்சு இப்போ அரசியல் தான் பண்ணுவாங்க. எம்பி சீட் கொடுக்கல, எம்பி சீட் எதிர்பார்த்தேன், நிராகரிக்கப்பட்டது. ஃப்ளோரில் வந்து ஃப்ரண்ட் ரோ கேட்டேன், கிடைக்கல. ஸோ அப்படின்னு மறுக்கப்பட்டது. விஜயதனி சொல்றது எல்லாமே சீட்டுக்கான பிரச்சனையா இருக்கு. அப்போ வந்து இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த அரசியலா நீங்க முன்வைக்கிறீங்க. இது ஒரு பாலிடிக்ஸா பார்க்க மாட்டாங்க. தனிநபருக்கு பதவி வேணும், அது கிடையாது. என்னங்க பதவிங்கிறது கொடுத்தாதானுங்க விமன் எம்பவர்டா இருப்பாங்க. நானும் இல்லை, எந்த பெண்ணுக்குமே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உழைப்பின் பிறகு பதவிகள் அங்கீகாரம் கொடுத்தாதான் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். நீங்க பெண்களை எம்பவர்மெண்ட் இல்லன்னு நீங்க சொல்லி வந்திருக்கீங்க. விஜயதனி பின்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு மகளிர் கூட்டமே வந்திருக்கணும்ல, எத்தனை பேர் வந்தாங்க? அதெல்லாம் வரேன்னு சொல்றாங்க, நான் வேண்டாம் அங்கே இருங்கிறேன். அப்படியா? அப்படியாவது அங்க கொஞ்சமாவது கூட்டம் இருக்கட்டும். அது உள்ளது எல்லாத்தையும் காலி பண்ணா அங்க ரொம்ப டப்பா அப்படி டான்ஸ் ஆடிரும், கஷ்டமாயிடும். அதனால சுத்தமா அந்த கூடாரத்தை காலி பண்றதும் பாவம். இத்தனை வருஷம் அந்த கட்சியில இருந்தவன் நான். அப்படி அந்த கூடாரத்தை காலி பண்றதுக்கும் மனசு வரல. இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரையும் நான் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அதனால எனக்கு அது எத்திக்கலா எனக்கு சரியா படலை.
அவங்கவுங்க விருப்பப்பட்டு வர்றவங்க பின்னாடி அவங்க சொந்த முடிவுகள் எடுத்து வரணும். இல்ல அது அதுவும் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, எங்களுக்கு விஜயதரணி வேணும்னு 2 முறை, 3வது முறையும் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலையா? துரோகம்லாம் எப்படி துரோகம் வரும்? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்க திரும்ப ஒரு பை எலெக்ஷனுக்கு தள்ளிட்டீங்க. அதனால ஒண்ணும் இல்ல. அவங்க விஜயதரணி மேல பிரியப்பட்டு கூட ஓட்டு போட்டுருக்கலாம். இவங்க நமக்கு விஷயங்களை நம்ம பக்கத்துல நின்று பண்ணுவாங்கன்னு நீங்க யாரோ ஒருத்தர் கை கட்டி நீங்க விளையிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க நிச்சயமா வந்து விளவங்கோடு மக்கள் வந்து என்கிட்ட என்றைக்குமே நான் அவங்க முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தால் கூட என்னை கூப்பிடுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் ஃபோனில் தொடர்பு கொண்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏன் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வந்து செய்ய முடியாதா? எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். பாஜகவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னீங்க. இப்போ பாருங்கள், காங்கிரஸில் ஒரு பெண் எம்பி ஒரு பெண் எம்எல்ஏ இருந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் வந்து அப்படியே பாஜகவில் பாருங்கள், இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. வானதி சீனிவாசன், அப்புறம் சரஸ்வதி இருக்காங்க, நிறைய குஷ்பு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய போட்டி உங்களுக்கு கொடுப்பாங்களே, இவங்கெல்லாம் தாண்டி தானே உங்களுக்கு வாய்ப்பு வரும்? ஒரு போட்டியும் இல்லைங்க. இன்னும் நிறைய பேர் தேவைங்க. பெண்கள் பத்தாது, இதெல்லாம் இன்னும் நிறைய பெண்கள் வரணும். அங்க 2 பெண்கள் இருக்கப்பவே அங்க வாய்ப்பு கிடைக்கலன்றீங்க. இங்க இவ்வளவு பெண்கள், அது பெரிய பெரிய இடங்கள் இருக்காங்க. 2 எம்எல்ஏ இருக்காங்க, ஒருத்தர் தேசிய தலைவியா இருக்காங்க, நிறைய குஷ்புலாம் இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கே நல்ல பதவிகள் கொடுத்து அங்கீகாரப்படுத்துறாங்க பாருங்க. இன்னும் நிறைய பேர் வந்தா இன்னும் நல்லா அங்கீகாரப்படுத்துவாங்க. அவங்க அந்த 33% ரிசர்வேஷன்ல கட்சிக்குள்ளேயே ரிசர்வேஷன் நம்பிக்கை கொண்டவர்கள். 2% அங்கீகாரம் கொடுக்குற கட்சி எப்படி 33% கட்சிக்குள்ள அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிற கட்சி எப்படி? பாஜக 33% ரிசர்வேஷன் நம்பிக்கை இருக்கு, அதனால தான் சட்டமே ஆக்கியிருக்காங்க. அப்ப கன்னியாகுமரி தொகுதியில் விஜயதரணி போட்டிடுறாங்களோ? அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. ஏற்கனவே அங்க பொன்னார் வந்து முன்னாடி எம்பியா இருந்திருக்காரு, மத்திய இணையமைச்சராக இருந்திருக்காரு. ஆமாம், அண்ணன் பொன்னார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப என்னை பிடிக்கும். அவரோட ஒரு நல்ல சகோதரி நான். அதே நேரம் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு பணியாற்றக்கூடிய நபர் நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துக்கு விசுவாசி. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எம்பி சீட்டு கிடைக்கல, அங்கே போயிருக்கீங்க. இப்போ பொன்னார் கொடுத்துட்டாங்க, இல்லை அங்கே விஜயதரணி கிடைக்கலனா? இல்லை எம்பி சீட்டு கிடைக்கல அதெல்லாம் கிடையாது. தலைமை பண்புகளில் காங்கிரஸ் நம்மளை பார்க்க மறுக்குது. நீங்கள் எம்பி சீட் அது, ஃப்ளோர் லீடர் அது அப்படின்னு இதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம். அதனால் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சிரம் தாழ்த்தி மக்கள் பணியாற்றுவதற்காக, மக்களுக்காக, குறிப்பாக என் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக பணியாற்றுறதுக்கு நிச்சயமாக நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு நன்மையை கொண்டு சேர்ப்பது என் தலையாய கடமையாக நான் நினைக்கிறேன். விஜயதரணிக்கு கட்சி மாறுற எண்ணம் முன்பே இருந்துச்சோ? ஜெயலலிதா அவர்களை தனிப்பட்ட முறையிலலாம் சந்திச்சாங்க. அதுவும் வந்து அவங்க சட்டமன்றத்துக்கு வந்தப்போ 2016க்கு முன்பே சந்திச்சாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்தே கட்சி மாற ஐடியா இருந்ததும்? 99லேருந்தே ஜெயலலிதா அம்மையாரை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் தப்பாக வேற சொல்கிறீங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்து தானே? சட்டமன்றத்துக்கு முன்னாடி உள்ளதையும் சொல்கிறேன். 99ல் காங்கிரஸ் வந்து அலையன்ஸு அம்மையாரோட ஏடிஎம்கேயோட அலையன்ஸில் இருக்காங்க. அப்பயே அலையன்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அலையன்ஸ் அக்ரிமெண்ட் டிராஃப்டிங்கு எல்லாமே பண்ணது நான் தான். அப்படியே அம்மையாரோட அப்பயே வந்து தொடர்புண்டு. அவங்க வந்து என்னை ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சனாக பார்ப்பாங்க. அவங்க கட்சிக்கு வருவாங்கங்கிறத விட ஒரு நல்ல பெண்மணி, இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுங்கிறதுல அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் உண்டு. அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க, ரைட் பர்சன் விஜயதரணி ராங் பார்ட்டிம்பாங்க. அது அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்ட் 99லேருந்தே சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது இல்லைங்கம்மா, அப்படி இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சட்டமன்றத்துக்கு வந்த பிறகும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னை ஃப்ரண்ட் லைன் லீடர் ஆக்கினாங்க. அவங்க தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் கொடுங்க, ஒரு பெண்மணி ஃப்ரண்ட் லைனில் இருக்கட்டும். இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு லேடி இருக்காங்களா ஃப்ரண்ட் லைனில்? அதனால் நான் எடுத்த முடிவு கரெக்டு தான். தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்புன்னு என்ன பார்க்குறீங்க? ஏன்னா அதுவும் இந்த முறையெல்லாம் கூட்டணியே இல்லாத ஒரு சூழல், அதிமுகவோட கூட்டணியே இல்லை. இப்போ பிஜேபி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக. அதாவது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதான் நான் சொன்னேன். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நீங்கள் எல்லா தொகுதிகள்லேயும் ஒரு சீராக மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோடைய பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்கள் ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முயற்சி எடுத்திருக்காங்க பாஜகவில். அப்படி கொஞ்சம் மனமாற்றம் நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்குது. அதோடைய ரிசல்ட் நிச்சயமாக இந்த 24 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் அதோடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கூட்டணியே இல்லைன்னா 15% ஆகலாம், 3% 10 ஆகலாம், 15 ஆகலாம், 30% ஆகாதுல்ல? படிப்படியாக ஆகிடும். இந்தியாவில் எப்படி ஆச்சு? 2 எம்பி தான் பாஜகவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? எத்தனை முறை 3வது முறை ஆட்சிக்கு வராங்க?
வரட்டுமே, ஏன்னா 40 வருஷம் அடுத்த ஜெனரேஷன் 80களில் கர்நாடகால இருந்து எம்பி வந்தாங்க. சஸ்டைன்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் அ பார்ட்டி, அது ரொம்ப முக்கியம். அது காங்கிரஸ் அந்த மாதிரி சஸ்டைன்ட் எஃபர்ட்ஸ் எடுக்க தயார் இல்லை. அவங்க அடுத்த 22 கட்சி முதுகில் சவாரி பண்ண தான் தயார். மொத்த இந்தியாவில் 22 கட்சி முதுகில் சவாரி. இதை விட்டுட்டு சொந்தமாக காங்கிரஸ் திறமையாக நின்றுச்சுன்னா கூட ஒரு 10 வருஷம் ஆகும், அவ்வளோதானே. ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த மன வலிமை தைரியம் பாஜகவுக்கு இருக்குது, காங்கிரஸ்க்கு இல்லை. தமிழ்நாட்டிலையும் பாஜக அந்த முயற்சியில் இருக்கிறது நல்ல விஷயம். செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, விஜயதரணி நின்னாங்கன்னா இந்த முறை டெபாசிட் வாங்க மாட்டாங்க தேர்தலில். அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு, அந்த கட்சி தலைவர் அப்படி தானே பேசுவார். ஏன் நிலைப்பாடு வேறையா இருக்கலாம் இல்லையா? வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா வெற்றி பெறும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. மக்கள் என் கூட இருக்காங்க. சரி, ஒருவேளை தேர்தல் அரசியலில் விஜயதரணிக்கு சீட் கிடைக்கலாம், என்ன பண்ணுவாங்க இந்த முறை? இன்னொரு ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து அவங்க வாய்ப்பு தருவாங்க. அது எடுத்த முடிவு எடுத்ததாங்க. நான் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொன்னதுல உறுதியா நிக்கிற ஆளு. அதே நேரம் ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கேன். அவங்க நிச்சயமா எம்பவர் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் எம்பவர் பண்ணி என்ன மக்கள் பணியாற்ற அவங்க சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவாங்க. அதை எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதை நான் என் சிரம் தாழ்த்தி ஏற்று அவர்களுக்கு நிச்சயமாக கட்சிக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு நிச்சயமாக என் பணிகள் இருக்குங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க, நன்றி மேடம். நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.